ரேங்க் பிரெயின். சரிங்களா? ஸோ ரேங்க் பிரெயின் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, கூகுள் அல்காரிதத்தோட மெஷின் லேர்னிங் காம்பனெண்ட் தான் வந்து ரேங்க் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள் கோர் அல்காரிதத்தோட மெஷின் லேர்னிங் காம்பனெண்ட் வந்து ரேங்க் பிரெயின். ஸோ இந்த ரேங்க் பிரெயின் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரேங்க் பிரெயின் அல்காரிதம் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஆக்சுவலாக என்ன நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, யூசர் சர்ச் பேஸ் பண்ணி வந்து ரெலவெண்ட்டான ரிசல்ட் எல்லாம் வந்து கூகுள் வந்து காமிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து மெஷினே லேர்ன் பண்ணிக்கிது. அதாவது ஒரு யூசரோட இன்டென்ட்டை வந்து கூகுள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு ரெலவெண்ட் ரிசல்ட்ஸ், ரெலவெண்ட் சஜஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு தான் வந்து காமிக்கிறதோட அந்த காம்பனெண்ட்டோட பேர் தான் வந்து ரேங்க் பிரெயின். நெக்ஸ்ட் வந்து ரெலவென்ஸ். ஸோ இது அகெயின் வந்து லோக்கல் பிஸ்னஸோட சம்மந்தப்பட்ட விஷயம், லோக்கல் பிஸ்னஸ் எஸ்இஓட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ரெலவென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த லோக்கல் பிஸ்னஸ் வந்து சர்ச் பண்ணுறவங்களுடைய இன்டென்ட்டோட எந்த அளவுக்கு வந்து மேட்ச் ஆகி போகுது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளே ஸ்கூல்ஸ் நியர் மீ அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எந்த இடத்துல என்ன சர்ச் பண்ணுறேனோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளே ஸ்கூல்ஸ் எல்லாமே காமிக்கும். சப்போஸ் ப்ளே ஸ்கூல்ஸ் இன் சென்னை அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, சென்னையில் இருக்கிற ப்ளே ஸ்கூல்ஸ் வந்து அதில் டாப் ரிசல்ட் எதுவோ அது வந்து காமிக்கும். ஸோ சர்ச் குவைரி பேஸ் பண்ணி ரெலவெண்ட்டான லோக்கல் பிஸ்னஸ் ரிசல்ட்ஸ் காமிக்கிறது, அந்த ஃபேக்டருக்கு பேர் தான் ரெலவென்ஸ். லாங் டெயில் கீவேர்ட். ஸோ லாங் டெயில் கீவேர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வார்த்தை இல்லை 2 வார்த்தை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். மேக்ஸிமம் 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவோம். ஸோ இதே வந்து நம்ம இன்னும் நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணி மோர் தென் 3 வேர்ட்ஸா இல்லை மோர் தென் 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச்சிங் இன்ஸ்டியூட் இன் தமிழ் இன் சென்னை, அது மாதிரி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணி 3க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கீவேர்டுக்கு பேர், அந்த சர்ச் குவைரி வந்து லாங் டெயில் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாங் டெயில் கீவேர்ட்ஸ் எப்பவுமே இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சர்ச் வால்யூம். ஸோ சர்ச் வால்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீவேர்ட் ஒரு மாதத்தில் எத்தனை தடவை சர்ச் பண்ணுறாங்க, ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு மாதத்தில் எத்தனை தடவை வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் கோர்சஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் அப்படின்ட்டு ஒரு கீவேர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ்ன்ற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணி எத்தனை தடவை ஒரு மாதத்துக்கு வந்து சர்ச் பண்ணுறாங்க, எத்தனை சர்ச்சஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து சர்ச் வால்யூம். சப்போஸ் 1000 சர்ச்சஸ் இருக்கா, 5000 சர்ச்சஸ் இருக்கா, ஸோ அதுதான் வந்து சர்ச் வால்யூம். சீட் கீவேர்ட். ஸோ சீட் கீவேர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பிஸ்னஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெயின் கீவேர்ட். இப்போ என்னோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச்சிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து சீட் கீவேர்ட். இது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் அப்படிங்கிறது சீட் கீவேர்ட். பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சீட் கீவேர்ட். ஸோ மெயின் கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ட் டெக்ஸ்ட், ALT ஆல்ட் டெக்ஸ்ட். ஸோ ஆல்ட் டெக்ஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் வந்து ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த இமேஜை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற அந்த கோட் தான், HTML கோட் தான் வந்து ஆல்ட் டெக்ஸ்ட். ஆங்கர் டெக்ஸ்ட். ஆங்கர் டெக்ஸ்ட்டுங்கிறது என்ன, நம்ம வெப்சைட்டில் வெப் பேஜில் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கு வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இல்லைனா வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் சென்னை அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு வேர்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணால் ஒரு லிஸ்ட்டுக்கு போகுது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் சென்னை அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து அது போகுது அப்படின்னா, ஸோ அந்த வேர்டு இருக்குது இல்லைங்களா, நான் வந்து கிளிக்கபிள் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்களா, கிளிக்கபிள் டெக்ஸ்ட். ஸோ அந்த டெக்ஸ்ட் தான் வந்துட்டு ஆங்கர் டெக்ஸ்ட். டூப்ளிகேட் கான்டென்ட். ஸோ டூப்ளிகேட் கான்டென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொமைனில் வந்துட்டு ஒரு பேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் இன் சென்னை அப்படின்ட்டு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜில் வந்து ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே கண்டென்ட்டை வந்து நான் இன்னொரு பேஜில் போட்டுட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் பெங்களூர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே கண்டென்ட் தான் என்ன, சென்னைக்கு பதிலாக பெங்களூர் அப்படின்ற வேர்டு நான் வந்து கொடுக்குறேன்.
ஸோ இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் டெல்லி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் இன் டெல்லி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் இன் கேரளா. ஸோ இது மாதிரி நான் வந்து அந்த ஒரு வேர்ட் மட்டும் மாற்றிட்டு பட் கண்டென்ட் வந்து அதே தான் இருக்கும் உள்ள, அந்த வேர்ட் மட்டும் மாறும். ஸோ இது வந்து டூப்ளிகேட் கண்டென்ட். Geographic Modifiers. ஸோ ஜியோகிராஃபிக் மாடிஃபயர்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பீட்சா ஸ்டோர் இன் சென்னை அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, சென்னை அப்படிங்கிறது வந்து ஜியோகிராஃபிக் மாடிஃபயர். பீட்சா அப்படின்னு கொடுத்தேன்னா அது வந்து ஜியோ மாடிஃபைட் கிடையாது. பீட்சா இன் கோடம்பாக்கம் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை பீட்சா இன் நுங்கம்பாக்கம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ஜியோ மாடிஃபயர். இமேஜ் கம்ப்ரெஷன். ஸோ இமேஜ் கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜோட ஃபைல் சைஸை வந்து அதோட குவாலிட்டி வந்து போகாமல் எவ்வளோக்கெவ்வளோ அந்த இமேஜோட ஃபைல் சைஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் வந்து இமேஜ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, வெப்சைட் பேஜ் வந்து வெப் பேஜ் வந்து ஸ்பீடாக லோட் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக. கீவேர்ட் ஸ்டஃபிங். ஸோ இந்த கீவேர்ட் ஸ்டஃபிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்பேம் டெக்னிக்குங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபயர் கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபயர் கன்சல்டன்ட் இன் சென்னை, அப்ரோச் மீ ஃபார் ஃபயர் கன்சல்டன்ட் இன் சென்னை, we are the best fire consultant in Chennai, fire consultant in Chennai to give you the best rates. இந்த மாதிரி ஒரு லைனுக்கு வந்துட்டு 2-3 தடவை வந்து ஒரு பேராகிராஃப்க்கு வந்து சும்மா ஃபயர் கன்சல்டன்ட் இன் சென்னை, ஃபயர் கன்சல்டன்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து கீவேர்ட் ஸ்டஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு தப்பான ஒரு டெக்னிக். லிங்க் ஈக்விட்டி. ஸோ லிங்க் ஈக்விட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் பேஜுக்குமே வந்துட்டு ஒரு யூஆர்எலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குங்க. ஸோ அந்த வெப் பேஜுக்கு எத்தனை லிங்க்ஸ் வந்து பாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி ஒரு லிங்க்குக்குமே வந்து ஒரு யூஆர்எலுக்குமே வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூ தான் வந்து லிங்க் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஹை வேல்யூ இருக்கிற ஹை லிங்க் ஈக்விட்டி இருக்கிற ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுக்குற பேஜுக்கும் வந்து பாஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து லிங்க் ஈக்விட்டி. ப்ரோட்டோகால். ஸோ வெப்சைட்டுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க HTTPS அது மாதிரி இருக்கும். ஸோ HTTPS அப்படின்னா SSL Certificate இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ HTTP அப்படின்னா அது வந்து செக்யூர்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரோட்டோகால் தான் வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு டேட்டா வந்து சர்வருக்கும் யூஸரோட ப்ரௌசருக்கும் நடுவில் அந்த டேட்டா வந்து எப்படி ரிலே ஆகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் ப்ரோட்டோகால். ரீடைரக்ஷன். ஸோ ரீடைரக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஆர்எலுக்கு வர்ற டிராஃபிக்கை வந்து இன்னொரு யூஆர்எலுக்கு வந்து டைரக்ட் பண்ணுறது தான் வந்து ரீடைரக்ஷன். இல்லை ஒரு டொமைனுக்கு வர டிராஃபிக்கை இன்னொரு டொமைனுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது வந்து ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ vimaleshgopal.com/blogன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்போ vimaleshgopal.com/blogன்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ கேன் ரீடைரக்ட் தட் டு vimaleshgopal.com/SEO அப்படிங்கிற யூஆர்எலுக்கு நான் என்னால் ரீடைரக்ட் பண்ண முடியும். இது எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பேஜ் வந்துட்டு இல்லாமல் இருக்கலாம், இல்லை நான் அதை ரிமூவ் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரோக்காக இருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு யூஆர்எல்லை வந்து இன்னொரு யூஆர்எலுக்கோ ஒரு டொமைனை இன்னொரு டொமைனுக்கோ பர்மனெண்ட்டாக ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீடைரக்ஷன். இது வந்து நார்மலாக 301 ரீடைரக்ஷன் பண்ணுவாங்க. 301 அப்படிங்கிறது பர்மனெண்ட் ரீடைரக்ஷன். SSL Certificate, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், செக்யூர்ட் சாக்கெட் லேயர். ஸோ இது வந்து செக்யூர்ட் SSL Certificate இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்ம வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி வந்து ப்ரௌசருக்கும், அதாவது வெப் சர்வர்லேருந்து ப்ரௌசருக்கு, யூஸரோட ப்ரௌசருக்கு என்கிரிப்ட் பண்ணி பாஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் செக்யூர்ட் சாக்கெட் லேயர் SSL Certificate. தின் கண்டென்ட் அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, SEOவில் வந்துட்டு இப்போ ஒரு வெப் பேஜ் இருக்கும். அந்த வெப் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். கீழே வந்துட்டு டவுன்லோட் நவ் அப்படின்ட்டு இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது அந்த பேஜில். ஸோ ஃபுல்லாக ஆட்ஸ் இருக்கும். சைடில் மேலே கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட் இருக்கும். ஒரு பெரிய இமேஜ் இருக்கும், ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். நடுவில் டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கிற பேஜ் வந்து தின் கண்டென்ட் இருக்கிற பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. CCTLD அப்படின்னா, இப்போ TLD அப்படின்னா டாப் லெவல் டொமைன். .com அப்படிங்கிறது வந்து டாப் லெவல் டொமைன். .org அப்படிங்கிறது டாப் லெவல் டொமைன்.
டாட் ஸ்கூல் அப்படிங்கிறது டாப் லெவல் டொமைன். ஸோ இதில் வந்து சிசிடிஎல்டி அப்படின்னா கண்ட்ரி கோட் டாப் லெவல் டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் டாட் இன் அப்படின்னு இருக்குன்னா இந்தியா, டாட் ஏயூனா ஆஸ்திரேலியா, டாட் ஆர்யூனா ரஷ்யா, டாட் சிஏனா கனடா, டாட் யூஎஸ்னா யூஎஸ்ஏ. ஸோ இது மாதிரி அந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் இருக்குது இல்லைங்களா, கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கான டிஎல்டி வந்து சிசிடிஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சர்வர். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் vimalesh.com அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. சரிங்களா. இந்த சைட்டு வந்து என்னோடய சைட்டை வந்து நான் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட் ஃபைல்ஸை வந்து ஒரு சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. வெப் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த சர்வருக்கு வந்து நேம்லாம் இருக்காது, ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போது நான் வந்து vimalesh.com அப்படிங்கிற வெப்சைட் டொமைன் வந்து ஒரு ரெஜிஸ்டர் டொமைன் நேம் ரெஜிஸ்டர் கிட்ட வாங்கிட்டு என்னோட வெப்சைட் ஃபைல்ஸ் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற சர்வரோட லிங்க் பண்ணணும். ஸோ என்னோடய வெப் சர்வருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து லிங்க் பண்ணணும். இதுக்கு பேர் தான் டொமைன் நேம் சர்வர். நான் வந்து டொமைன் நேமை வந்து அந்த சர்வருக்கு வந்துட்டு லிங்க் பண்ணுறேன், டொமைன் நேம் சர்வர். ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விமலேஷ் கோபால்.